Very good morning, students. Today in our class we are going to see that the supplementary 7th unit supplementary the mystery of the cyber friend. The mystery of the cyber friend. இனிய நண்பனின் விளங்காத மர்மம். இந்த சப்ளிமெண்ட்ரி தான், அந்த 7th யூனிட் சப்ளிமெண்ட்ரி தான் நம்ம இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். அதாவது இனிய நண்பனின் விளங்காத மர்மம். Before go to the supplementary, we will see the details about the author. Author of the supplementary Sag O Yuk. Sag O Yuk. Sag O Yuk has published altogether 15 books in Swedish. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 15க்கு மேற்பட்ட புத்தகங்களை ஸ்வீடிஷ் மொழியில் எழுதியிருக்காரு. Many of them important bestsellers including the Gandhi biography Mahatma. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். which was shortlisted for the August Prize 2008 for the best non-fiction book of the year. இந்த வந்து பார்த்தீங்கன்னா காந்தி வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற புத்தகம் ஆகஸ்ட் பரிசுக்காக 2008ஆம் ஆண்டு கதை அல்லாத புத்தக வரிசையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கதை அல்லாத புத்தக வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கதை இல்லாமல் பயோகிராஃபியாக இருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கதை அல்லாத புத்தக வரிசையில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. His most recent books include the popular comic thriller The Majestic. In 2018, he also published the acclaimed travelogue. அதாவது அவர் சமீபத்தில் எழுதின புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மெஜஸ்டிக் என்ற பிரபல காமிக் த்ரில்லர் வந்து 2018 அவர் ஒரு பயண நூலாக எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மிஸ்டர் மெஜஸ்டிக் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து பிரபல காமிக் த்ரில்லர் 2018ஆம் ஆண்டு அவர் ஒரு பயண நூலாக எழுதினார்னு கூட சொல்லலாம். A walk through Barigasa and the popular children thriller. இது வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பாரிகாசா வழியாக ஒரு பயணம் என்ற தலைப்பிலையும் ஒரு எழுதின நூல் எழுதியிருக்காரு. இவர் ஒரு பயண நூல் எழுதியிருக்காரு. அதை பாரிகாசா வழியாக ஒரு பயணம் அப்படிங்கிற தலைப்பிலையும் ஒரு பயண நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா த மைஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்டு. மைஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான த்ரில்லர் நாவல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து குழந்தைகளுக்கான த்ரில்லர் நாவல். அதாவது பார்த்திங்கன்னா கணினி நண்பரின் மர்மம் என்பது தான் இதனுடைய பொருள். கணினி நண்பரின் மர்மம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் அப்படின்னு சொல்லலாம். He is also a literary critic and columnist, also contributing now and then to the travel magazines National Geographic and Outlook Traveler. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நல்ல விமர்சகர், பத்திரிகையாளர், பயண பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஜியோகிராஃபிக் அவுட்லுக் ட்ராவலர் அப்படிங்கிற புத்தகங்களை அதாவது பத்திரிகையில் வந்து இவர் அந்த மெசேஜஸை எழுதுகிறவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு நல்ல விமர்சகர், பத்திரிகையாளர், பயண பத்திரிகையாளர், அது மட்டும் இல்லாமல் நேஷனல் ஜியோகிராஃபிக் அவுட்லுக் ட்ராவலர் அப்படிங்கிற பத்திரிகையில் இவர் வந்து பார்த்திங்கன்னா தகவல்கள், அதாவது பத்திரிகைக்கு தேவையான தகவல்களை எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். He is also specializing in the introducing Indian writing such as Pankaj Misra, Bankim Chandra Chatterjee, Bama and others to Swedish readers. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பங்கஜ் மிஸ்ரா, பக்கிம் சந்திர சாட்டர்ஜி, பாமா போன்ற எழுத்தாளர்களுடைய படைப்புகளை வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடிஷ் மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்கஜ் மிஸ்ரா, பக்கிம் சந்திர சாட்டர்ஜி, பாமா அப்படிங்கிற எழுத்தாளர்களுடைய படைப்புகளை இவர் ஸ்வீடிஷ் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்னு சொல்லலாம். He has had a long involvement with theatre in as a playwright, director, designer, producer and occasional performer.
அதாவது ப்ரோஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடகத்துறையில் நீண்ட நாள் பரிச்சயம் உள்ள ஒரு மனிதர். நாடகத்துறையில் ஒரு நீண்ட நாள் பரிச்சயமுள்ள ஒரு மனிதர். இவர் ஒரு நாடக ஆசிரியர், தயாரிப்பாளர், திட்டமிடுபவர், சில சமயம் நடிகரும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாக் ஓ யூக் அப்படிங்கிற இந்த ஆத்தர்னுடைய டீட்டெயில்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதி நாம் லெசனை வந்து சப்ளிமெண்ட்ரியை நாளைக்கு கிளாஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த ஆத்தர்னுடைய டீட்டெயில்ஸ் வரைக்கும் இந்த கிளாஸ் போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.